தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. வாசிக்கலாம் யோசுவா 24:13 வசனத்தை. நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். கவனிங்க, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு விதைக்காமல் அறுக்கின்றீர்கள் என்பதுதான் இந்த நாளில் செய்தியினுடைய தலைப்பு. எல்லாரும் சொல்லுங்க, விதைக்காமல் அறுக்கின்றீர்கள். சொல்லுங்க சத்தமா, விதைக்காமல் அறுக்கின்றீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசுவாவின் புஸ்தகம் மோசேக்கு அடுத்ததாக அவர் தான் அடுத்த நிலை தலைவராக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்துட்டு அவங்களுக்குரிய சுதந்திர வீதங்கள் எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு செட்டில் பண்ணிவிட்டு அவங்களுக்கான சில ஆலோசனை எல்லாம் கொடுத்துட்டு இந்த 24வது அதிகாரம் வரும் பொழுது அவருடைய, அதாவது என்ன சொல்கிறது, அவர் கடைசி நாட்கள், யோசுவாவோட கடைசி நாட்களில் இது எழுதுகிறார். எப்போவுமே ஒரு மனுஷன் மரிக்கிற தருவாயில் சொல்கிற வார்த்தைகள் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியவள் இல்லையா? அதனால் இந்த யோசுவா அவர் மரிக்கிற தருவாயில் என்ன சொல்கிறாரு அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணப்படுது. பாருங்கள், அவர் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தையும் பார்த்து பேசுகிறார். அவர் ஒவ்வொருத்தர் மரிக்கும் போது ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக யாக்கோபு மரிக்கும் போது தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைச்சி அவங்கள ஆசீர்வதிச்சதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் மோசே மரிக்கும் போது அவரும் 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளை மரண காலத்தில் ஆசீர்வதிக்கிறது, அவங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறது, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதில் இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட ஒவ்வொரு கோத்திரமாக பேசலை, ஆனால் மொத்தமாக சில காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா அவர் பேசுகிறார். அவர் பேசிட்டு இந்த ஜனங்களை பாருங்கள், ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆவியில் வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன். ஏன்னா பின்னாடி நடக்க போகிறது அவருக்கு தெரிஞ்சதுனாலையோ என்னவோ அவர் எல்லா ஜனங்களையும் அழைச்சி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நான் மரிக்க போகிறேன், எனக்கு பின்னாடி நீங்கள் அந்நிய தேவர்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா சேவிக்கக்கூடாது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் உடன்படிக்கை பண்ணிவிட்டு எல்லா ஜனங்களையும் அதே மாதிரி இல்லை, நாங்களும் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ண வச்சுட்டு தான் அவர் மரிக்கிறார். ஏன்னா அந்த ஜனங்களுடைய நிலை அந்த மாதிரி இருக்குது, அவங்க கொஞ்சம் அப்படியே வழி தவறுற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய விஷயங்களை போதிக்கிறார். எங்கேருந்து நாம் கிளம்பணும், எப்படி வந்தோம், இந்த தேசத்தை கர்த்தர் எப்படி நமக்கு கொடுத்தாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நாம் சந்தித்தோம் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு நீங்கள் கர்த்தரை தான் சேவிக்கணும், அவரை விட்டு விலகக்கூடாதுன்றதை அவர் சொல்கிறார். அவர் சொல்லி உடன்படிக்கை பண்ணி வச்சுட்டு மரிக்கிறார். அப்படி உடன்படிக்கை பண்ணி வச்ச அந்த நிகழ்வில் தான் இந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை அது? நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். கவனிங்க, ஆண்டவர் இது வாக்கு பண்ணினதை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார்.
நீங்கள் இப்போ புசிக்கிறீங்க இல்லையா, இந்த திராட்சை செடிகளுடைய பலன், நீங்கள் அனுபவிக்கிற இந்த ஒலிவ பழங்களுடைய பலன், இதெல்லாம் நீங்கள் நட்டதில்லை, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க நட்டது. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் புசிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே பாருங்க, அந்த அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இவங்க விதைக்காததை, இவங்க கட்டாததை, இவங்க பிரயாசப்படாததை ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க கையில் கொடுக்கிறார். இந்த வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான 3 அல்லது 4 காரியங்களை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஒரு 3 விஷயத்தை வேகமாக சொல்லிவிட விரும்புகிறேன். கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க காரணம் என்ன? முதல்ல நான் அதை சொல்ல போகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் அவங்க விதைக்காத திராட்சை பழங்களுடைய பலனையும் ஒலிவத்தோப்புகளுடைய பலனையும் அவங்க அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன? 1. 2வது, இன்றைக்கு நாம விதைக்காத திராட்சை பழங்கள் அல்லது ஒலிவத்தோப்புகளுடைய பலன் என்றால் நமக்கு என்ன? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம எதை அப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்றத பற்றி நான் உங்களோட பேச போகிறேன். 3வது, இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி வேகமா இந்த 3 முக்கியமான காரியங்களை சொல்றேன். நேரம் இருந்தால் 4வது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கவனிங்க, முதல்ல இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா, கொடுத்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ரொம்ப நான் அடிக்கடி விசுவாசிக்கிற அல்லது அடிக்கடி நம்ம சபையில் ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியும், ஆண்டவர் எப்போவுமே நீங்கள் கட்டாத வீடுகளில் உங்களை குடியிருக்க பண்ணுவார்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். எப்படிப்பட்ட வீடு? நீங்கள் கட்டாத வீடுனா எப்படிப்பட்ட வீடு? சகல வஸ்துக்களாலும் நிறைந்த வசதியான நல்ல வீடு. பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்கு பண்ணுறது எப்படிப்பட்ட வீடாக இருக்குன்னா சகல வசதிகளாலும் நிரம்பிய நல்ல வீடு. அதை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு அங்கே உபாகமத்தில் இருக்குது. இந்த வசனத்தை அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். இது இங்கே பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில் அப்படியே பழிச்சது. அவங்க என்ன சொன்னது, கல் சுமந்து மண் சுமந்து அளவு எடுத்து அப்படியெல்லாம் வீடு கட்டலை. நல்ல பெரிய பெரிய அரணிப்பான பட்டணங்கள், நல்ல அழகழகான வீடுகளை கட்டி வச்சுருந்தாங்க. இவங்க குடியேறிட்டாங்க. கட்டி வச்சிருக்காங்க, பார்த்து பார்த்து இழைச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, டிசைனாக கட்டி வைக்க இவங்க அப்படியே ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா குடியேறிட்டாங்க. பார்த்தா ஒவ்வொரு தோட்டங்கள்லையும் திராட்சை பழங்கள் ஒலிவ பழங்கள் அப்படி காய்ச்சி கொலையாக தொங்குது. இவங்க போய் அறுத்து சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு அறுவடை சும்மா அதை லைட்டாக பராமரிச்சுக்கிட்டாங்க, அடுத்த இதுக்கு பலன் கொடுக்கறதுக்கு பராமரிச்சுக்கிட்டாங்க. அதை அப்படியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெற்று அனுபவித்தார்கள். அப்போ தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு இதை செய்தார்? 2 முக்கியமான காரணங்கள். 1, இந்த தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் வார்த்தையில் கொஞ்சம் கூட மாறாதவர். கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையில கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு சொன்னதை நாம வாசிக்கிறோம். தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18 அப்படியே அடுத்த சில வசனங்கள்ல நாம் வாசிப்போம். ஆனால் அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தினுடைய நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. ஐபிராத்து என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள கேனியரும் கெனிசியர் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிற அந்த தேசத்தை நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுத்தேன். கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இது. அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அப்படி என்ன பண்றாருன்னா நிறைவேற்றுகிறார். கவனிங்க, காலங்கள் மாறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 450 500 ஆண்டுகள் அப்படி கடந்து போயிருச்சு. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். ஆமென்.
எத்தனை பேருக்கு நீங்க அதை நம்புறீங்க? காலங்கள் மாறினாலும் கர்த்தர் வார்த்தையில உண்மை உள்ளவர். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தலைமுறைகளோட வாழ்க்கையில ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். மோசே அதை ரொம்ப தெளிவா இங்க ஷார்ட்டா இருக்கு, மோசே அதை விளக்கி சொல்றார். உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10 12 வசனங்கள் வரையில நீங்கள் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 6 10 12 வசனங்கள் வேகமா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், கவனிங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். இத சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ கட்டாத வசதியான, எல்லாரும் வாயில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும் போதாவது உங்க மனசு அப்படி எல்லாம் கற்பனை பண்ணுதான்னு பார்க்கிறேன். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். பாருங்க, சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு. அந்த வீட்டுல நீ ஒன்னும் வாங்கி வைக்கல, எல்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டான், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள். ஆமா, அப்படி மோட்டர் போட்ட உடனே தண்ணி வர்ற மாதிரியான எல்லாம் இருக்குது. பம்பு செட் இருக்குது, கிணறு இருக்குது, மொத்தம் இருக்குது அங்க. நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் தோப்புகளையும் எல்லாம் உனக்கு கொடுப்பதினால். அப்ப போதும், கொடுப்பதினால். அதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்புறம் வாசிக்கலாம். அப்ப தேவன் அப்படித்தான் கொடுக்கிறாரு. தேவன் சொல்லும் போதே இங்க பாருங்களேன், மோசையின் மூலமா சொல்லும் போதே சொல்லிட்டார், இப்படி எல்லாம் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 8ஆம் அதிகாரம் 8 10 வசனங்கள் வரைக்கும் நாம வாசிக்கணும். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை. 8ஆம் அதிகாரம் 8 10மா, அது கோதுமை வார்கோதுமை திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகள் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் அப்படி ஒரு நல்ல தேசத்துல கொண்டு போய் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க எத்தனை பேரு பாருங்க, கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறார் நம்புறவங்க ஆமேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்றது நல்ல தேசம். ஆண்டவர் வாக்கு பண்றது ஒரு நாளும் கெட்ட தேசத்தை வாக்கு பண்ண மாட்டார், கஷ்டத்தை வாக்கு பண்ண மாட்டார். ஆண்டவர் நல்லதை தான் வாக்கு பண்ணுவார். அடுத்த வசனம் 9 போங்க. தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு நாளும் அப்பத்தாழ்ச்சி அங்க என்ன பண்ணாது, வரவே வராது. உனக்கு குறைவுபடாததுமான தேசம். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபடாத தேசம். கர்த்தர் என்ன வைக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒன்றும் குறைவுபடாத வாழ்க்கையை தான் கர்த்தர் எனக்கு தர்றாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒன்றும் குறைவுபடாத வாழ்க்கை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு வாக்கு பண்ணாரு, அதை அவர் அப்படியே நிறைவேற்றுறாரு. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பாருங்க, தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம், அவரே மறுதலிக்க மாட்டாராம். பல நேரங்களில் நாம் என்ன தெரியுமா நினைப்போம், அவர் உண்மை உள்ளவர் தான்யா, நாம் உண்மை இல்லாதவங்க. அதனால தான் அழகாக எழுதியிருக்கார், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படி? நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். அதாவது நாம் மாறினா அவர் மாறிடுவார்னு நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் பைபிளில் சில வசனங்கள் இருக்குது பாருங்க, நாம் மனம் மாறினால் அவரும் செய்யாமல் மனம் மாறுவார்னு இருக்குது பைபிளில். சில இடங்களில் நம்ம ஆட்கள் உடனே நினச்சிக்கிறான், நாம் மாறிட்டு அவர் மாறிடுவார் போல இருக்கு அப்படின்னு. அவர் மாற மாட்டார். நான் மாறின உடனே என் புத்தி என்ன நினச்சிருது, அவர் மாறிடுவார் போலன்னு நான் நினச்சிக்கிறேன். நான் நினச்சிக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவரை விசுவாசிக்க முடியல. அவரிடத்தில் வரக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு என் மனசே எனக்கு இடம் கொடுக்காம என்னை தடுத்துருது. பிரைஸ் காட். நாம் மாறினாலும் அவர் மாற மாட்டார். பிரைஸ் காட், அல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவராக இருந்து, நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த வாக்கு தத்தமான இந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க எல்லாரும் கரெக்டாக இருந்துட்டாங்களா? கரெக்டாக இல்லை இல்லையா?
அப்படி பார்த்தோம்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உன் பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொன்னா, இப்போ நியாயமா இவங்க பிதாக்கள் பண்ண அக்கிரமத்துக்கு இவங்களெல்லாம் உள்ள விட்டுருக்க கூடாது தானே? இவங்க யாரையும் உள்ள விட்டுருக்க கூடாது தானே? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து பிதாக்கள் தப்பு பண்ணா பண்ணிட்டு போறான், அவன் கெட்டு போனா போறான், அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமாம். அப்போ பிள்ளைகளுக்கு தந்துட்டாரு. கெட்டு போறவன் கெட்டு போறான், போ, பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் வாழட்டோன்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருந்து இந்த ஜனங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒன்று, அப்போ அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சார். ரெண்டாவது, நம்முடைய தேவன் எப்பவுமே நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். ஆமென். எல்லாம் கவனிங்க. சில நேரங்களில் ஜெபங்களுக்கு பதில் வர்றதுக்கு தாமதமாகலாம், ஆனால் பதிலுக்கு ஜெபத்திற்கு பதில் வராம மட்டும் இருக்காது. தாமதமாகிறது வேற, பதில் வராம இருக்கும் அப்படின்னு ஒரு நாளும் இருக்காது. கவனிங்க, தேவனிடத்துல தேவனுக்கு விருப்பமான எந்த காரியத்தையும் நான் கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு ஏற்ற காலத்தில் பதில் தந்தே தீருவார். ஆமென். தேவனுக்கு சித்தம் இல்லாததுக்கு தான் பதில் வராது. தேவனுக்கு சித்தமான எந்த காரியத்துக்கும் பதில கர்த்தர் ஏற்ற வேளையில கொடுப்பார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 23 25 வசனங்கள் வரையில, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். எகிப்தினுடைய ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம், தேவ சந்நிதியில் எட்டினது. அவங்க முறையிட்டாங்களாம், ஐயோ எங்களை ஆண்டவரே காப்பாற்ற மாட்டீங்களா, எங்களை விடுவிக்க மாட்டீங்களான்னு. அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் பிதாக்களோடு செஞ்சதான அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தாராம். தேவன் அவர் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். அப்ப தேவன், கவனிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுக்கு நம்முடைய புலம்பல்கள் அல்ல, நம்முடைய அழுகுரல் அல்ல, நம்முடைய மூச்சு காத்து கூட கேட்கணும். ஆமென். தேவன் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமா, சொல்ல முடியாத சோகங்களுடைய வெளிப்பாடு தான் பெருமூச்சு. எத்தனை பேர் அந்த மாதிரி பெருமூச்சு விட்டுருக்கிறீங்க? என்னப்பா எப்படி இருக்கிற? இருக்கேன் அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த இருக்கிறன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடித்தான் அது எப்படி நான் சொல்றதுன்னு அர்த்தம். அதை ஏன் கேட்குறீங்க அந்த கொடுமையை அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவர். நான் சொல்கிறேன், கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் ஆண்டவர் தர மறுக்கவே மாட்டார், தராமல் இருக்கவே மாட்டார். நிச்சயம் ஜெபத்துக்கு பதில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க வாயை திறந்து, என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் ஜெபத்துக்கு பதில் உண்டு. கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். சொல்லுங்க வாயை திறந்து, என் ஜெபத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரார். சரி, அப்ப அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தரார். என்ன பதில் அங்க கிடைச்சது? என்ன? அவர் சொன்ன மாதிரி அதை செஞ்சிட்டாரு. என்ன சொன்னாரோ அதை அவர் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றி முடிச்சிட்டார். அவங்க நடாத திராட்சை தோட்டங்களை, நடாத ஒலிவத்தோப்புகளை, கட்டாத பட்டணங்களில் நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளை குடியிருக்க பண்ணினாரு. இதைத்தான் யோசுவா என்ன பண்றாருன்னா சொல்றார், நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிறீர்கள், நீங்க விதைக்காததை அறுக்கிறீங்க, நீங்க இதெல்லாம் கட்டாததை குடியிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ இப்ப அனுபவிக்கிறல்ல, அதுக்காக நீ எந்த பிரயாசமும் படலை, நீ எந்த உழைப்பையும் என்ன பண்ணல, போடல, உன் பிரயாசத்தினால இது வரல அப்படின்னு யோசுவா ரொம்ப அழகா அங்க இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கர்த்தரே உங்களை தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டு வந்து விட்டார். அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு வாழ்றீங்க இல்லையா இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உங்க சொந்த முயற்சினால வரல, இது யாரால வந்தது? தேவனுடைய கிருபையினால் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனை பேர் நம்புறீங்க? கிருபையினால் வந்தது. இந்த வாழ்க்கை கிருபையினால் வந்தது. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க அவர் என்ன பண்றார்னா உணர்த்துகிறார். நீங்க இன்றைக்கு நடாத ஒலிவத்தோப்புகளுடைய பலனை புசிக்கிறதற்கு காரணம் சுத்தமான தேவனுடைய கிருபையே. தேவ கிருபையே இல்லாமல் நீங்க உங்க சொந்த முயற்சியினாலெல்லாம் இந்த நன்மைகளை என்ன பண்ணல, அனுபவிக்கல. உங்களுடைய உண்மைத்தன்மையினால அனுபவிக்கல, உங்களுடைய பரிசுத்தத்தினால அனுபவிக்கல, உங்களுடைய நீதியினால அனுபவிக்கல, உங்களுடைய கீழ்ப்படிதல்னால அனுபவிக்கல. இது தேவனுடைய கிருபையினால நீங்கள் என்ன பண்றீங்க, அனுபவிக்கிறீங்க. அவர் சொன்னார், அவர் நிறைவேற்றினார். நீங்க கூப்பிட்டீங்க, அவர் நினைவு கூர்ந்து அதை செயல்படுத்தினார். அப்ப இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை என்பதை யோசுவா அந்த நாள்ல இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி கொடுத்தார். இப்ப நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு இந்த வசனத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன, அவங்க அனுபவிக்கிற மாதிரி பாருங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? ஆமா, அடுத்தவன் யாராவது வீரை கட்டி விட்டுருப்பான், நீ இப்ப அந்த வீட்டில் குடியேறுன்றாரா? அடுத்த வேணாவது ஒளிவத்தோப்பை நட்டு வச்சிருப்பான், நீ அந்த பழத்தெல்லாம் பறிச்சிட்டு வந்துருன்னு சொல்றாரா? என்ன சொல்ல வர்றாரு தேவன்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா மட்டும் நெய்ய சொல்ல மாட்டீங்களே. நல்ல பழமொழியில் அது. ஊரா மட்டும் நெய்ய என் பொண்டாட்டி கைய நானா ஒருத்தன். அப்ப யாராவது ஒரு இழிச்சவான் இருந்தால் அவன் தலையில் மொட்டை அடிச்சிடலான்றாரு ஆண்டவர். இல்லை இல்லை, அது இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான ஆவிக்குரிய பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நடாத திராட்சை செடியின் பலனை நீங்கள் புசிக்கிறீர்கள் அப்படின்னு அங்கே எழுதியிருக்குது இல்லையா? நான் உங்களுக்கு கவனிங்க, யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இப்போ அங்கே ஒரு திராட்சை செடியை ஆண்டவர் காட்டுறாரு. யார் அந்த திராட்சை செடின்னு நீங்கள் தயவு செஞ்சு வாசிங்களேன். யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நல்லா கவனிங்க, என் பிதா தோட்டக்காரர். இப்ப இங்க ஒரு திராட்சை செடி இருக்கிறது. இந்த திராட்சை செடியை ஒருத்தர் வச்சாரு. அந்த திராட்சை செடி, கவனிங்க, அந்த திராட்சை செடியை வச்சவர் யாரா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தெய்வம் ஒரு செடியை வச்சாராம். நல்லா கவனிங்க, அந்த செடி, அந்த திராட்சை செடி என்ன பண்ணப்பட்டதான் தெரியுமா? அந்த திராட்சை செடியை வச்சு அந்த திராட்சை செடியினுடைய பழங்களெல்லாம் பறித்து அது ஆலையில போட்டு ஆட்டப்பட்டது. அதிலிருந்து ரசம் ஆறாக ஓடினது அப்படின்னு வேதம் சொல்லுது. உங்களுக்காக எனக்காக ஒரு திராட்சை செடி நடப்பட்டு அது இந்த உலகத்தில் வெட்டப்பட்டு அந்த திராட்சை குலையிலிருந்து தொங்கின பழங்களெல்லாம் நசுக்கி பிழிந்து சாராக, அது பிழிந்து ஆறாக ஓடினது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, எனக்காக ஒரு திராட்சை செடி இருந்தது. அந்த திராட்சை செடி எனக்காக நடப்பட்டது. அதிலிருந்து நான் இப்பொழுது சில பலன்களை அனுபவிக்கிறேன். அந்த திராட்சை செடியின் மூலமாக என் வாழ்க்கையில சில பலன்கள் உண்டாயிருக்குது. என்னெல்லாம் பலன் உண்டாயிருக்குது தெரியுமா? ஐயா, விசுவாச மக்களே, உங்களுக்கான பலன்கள்லாம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு எந்த பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க தெரியுமா? தெரியலன்னா தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு குறிப்பெடுக்கிற பழக்கம் இருந்ததானால், நான் நடாத ஒரு திராட்சை செடியிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற பலன் என்ன? நம்பர் 1, நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்படி, தேவனுக்கென்று வாழும்படி, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் வாழும்படி கர்த்தர் என்னை என்ன பண்ணியிருக்கிறார்னா தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்னு? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்படுவதற்காக ஆண்டவர் உங்களை என்னை முன்குறித்தாரா? நீங்க வாசிங்க பார்க்கலாம்.
அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. கிருபையினாலே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் இங்க பாருங்க, சில ஆட்களுக்கு என்ன தெரியாதுன்னா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது தெரியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள்ல ரெண்டு வகை. ஒரு வகை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், அதனால நான் கிறிஸ்தவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க. இன்னொரு கூட்டம் என்னன்னா, கவனிங்க, அதுலேயே இந்த கூட்டத்திலே இன்னொரு வகை என்னன்னா, நான் தான் கோயிலுக்கு போனேன், எங்கள் அண்ணன் கூட்டு போனார், நான் கோயிலுக்கு போனேன், எங்கள் அம்மா கூட்டு போனாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், எங்கள் தம்பி கூட்டு போனார், நான் சர்ச்சுக்கு வந்தேன். இல்லை, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் சர்ச்சுக்கு வந்தது நம்ம முயற்சினால இல்லையா. நாம முயற்சி பண்ணியிருந்தா கூட வந்திருக்க முடியாதாம். கர்த்தர் நம்மளை இழுத்து கொண்டாராம். அல்லேலூயா, கர்த்தர் நம்மளை இழுத்து கொண்டார். இதை அறிந்தவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நான் கிறிஸ்தவன் ஆனது என்னுடைய சொந்த முயற்சியினால் அல்ல, என் பிறப்பினால் அல்ல, தேவன் என்னை மறுபடியும் பிறக்க வச்சதனால அப்படின்றத அறிந்த இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. இதான் அந்த ரெண்டாவது கேட்டகரி. நான் தேவனுக்குள்ளாக இருப்பது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்பது என்னால் உண்டானது அல்ல, அது தேவனால் உண்டானது. என்ன தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்தவர்கள். இன்னொரு கூட்டம் என்ன தெரிந்து கொண்டார் என்பதை உணராதவர்கள். இந்த ரெண்டு கூட்டம் தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்பதை நீங்க மறந்து போகாதிருங்கள். இது அந்த திராட்சை செடியினால் எனக்கு உண்டான ஒரு பலன். ஆமென். நான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ரெண்டாவது, நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு, அழிவுக்கு, நாசமோசத்திற்கு தப்பி ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறாரா, ரட்சித்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கலாமா? வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டது ரட்சிக்கப்படுவதற்காக. ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்தது ரட்சிப்பதற்காக. இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, நரகத்தின் தண்டனையிலிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். இது கவனிங்க, எனக்காக நடப்பட்ட அந்த திராட்சை செடியினுடைய பலனாக எனக்கு கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. பிதா திராட்சை செடியை நட்டாரு, அதிலிருந்து நான் என்ன பண்றேன், ரட்சிப்பு என்னும் பலனை நான் புசித்து கொண்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் அதை புசிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு நாள் நீங்க எப்படி இருக்க மாட்டீங்கன்னா, ஒரு 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 குற்ற மனசாட்சியோட நீங்க தெரிய மாட்டீங்க, ஒரு கில்ட்டோட நீங்க தெரிய மாட்டீங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆமென். என் பாவத்தை தேவன் எனக்கு மன்னித்திருக்கிறார். நான் இங்க வாழும்போது தேவனுடைய பிள்ளையா வாழ்றேன். இங்க வாழ்க்கை முடிஞ்சா நித்தியமாய் தேவனோட வாழ்வேன். ஆமென். அப்ப எனக்கான திராட்சை செடி எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. மூன்றாவதாக கவனிங்க, நீங்களும் நானும் விலையில்லாமல் தேவனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான்கள். சத்தமா சொல்லுங்க, நீதிமான்கள். நான் யாரா இருக்கிறேன்? நீதிமானா இருக்கிறேன். கவனிங்க, கர்த்தர் உங்களை என்னையும் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீங்க 1000 தபம் பண்ணாலும் நீதிமானா மாற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிப்போமானால், ரோமர் 3:20, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? 3 வார்த்தைகள் இருக்கிறது. இலவசமாய், கிருபையினாலே, மீட்பை கொண்டு. இலவசம், கிருபை, மீட்பு, இது எல்லாமே நல்ல கவனிங்க, இது எதுவுமே நம்முடைய சொந்த கிரியையை குறிப்பது இல்லை. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி.
எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.